வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இது விபரீத யோக அமைப்புகளில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட சாதகமான நிலைகளையே பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தலாக சில விஷயங்கள் இருக்கும். மனசுக்கு தேவையில்லாத பயத்தையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தினோம். கடைசியில் இது ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமான நிலைகளை எல்லாத்தையுமே செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். மற்றபடி இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்று செயல்படுறாங்க. கடந்த 5 மாதங்களாக வக்ரகதியில் இருந்ததுனால கும்பராசியினுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மனசில் தேவையில்லாத மன வருத்தங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், கேள்விகள் போன்ற விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பதில் தரக்கூடிய வகையில் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த மாதம் பார்த்து வருவீங்க. தவிர ராசியில் ராகுவனுடைய சேர்க்கை இருக்குது. கிட்டத்தட்ட 9 கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே ஆக்டிவாக செயல்பட்டு வருவீங்க. காரியத்தில் கருத்தாக இருந்து வருவீங்க. கோபம், பதட்டம் இந்த 2 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே அவசரப்பட்டு செய்வீங்க, அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களையும் மீறி சில விஷயங்களை எடுத்தவங்க ஊத்தான்னு தான் செயல்பட்டு வருவீங்க. உங்களுக்கே தெரியும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. பட் இருந்தாலும் வேறு வழியில் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உந்துதல் உங்களை அவசரப்பட வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கும்பராசிக்காரன் கொஞ்சம் எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. அது ஒன்று தான் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு தேவை. மற்றபடி கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக, குறிப்பாக காரியஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இந்த கிரக மாற்றங்கள் மாறி மாறி செயல்பட்டு இருக்கிறதுனால காரியங்கள் சிறப்புப்படக்கூடிய அமைப்புகளும் அதில் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே இருக்குது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பேச்சுவார்த்தை நன்மைகளும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள், காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தாவது பல விஷயங்களும் சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு கும்பராசிக்காரங்க இந்த மாதம் செயல்பட்டு வருவீங்க. ஸோ சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல பலன்களையும் ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு கூட நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்குது. மாதத்தின் முற்பகுதிகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதம் நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சாதகமான நிலைகளை பார்த்து வருவீங்க. மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. சொத்து சுகங்கள், வீடு, மற்ற அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்களும் குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. இது வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க இந்த காசு பண்ண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தில் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படலாம். கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாமல் கரையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பட் இந்த மாதத்தில் அப்படி இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்கிறதுனால இப்போ இருந்தே கொஞ்சம் சேமிக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் காட்டுங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. பட் இந்த மாத அமைப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. கொடுக்கல் வாங்குற விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுசரியான நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். பொது விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சலோட ஆதாயங்கள் தரக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். குறிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த மாதம் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவீங்க. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது நெருங்கி பழகக்கூடியவங்களுக்கோ சில விஷயங்களை முன் வந்து செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. பட் ஏன்னா சமீபகாலமாக கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. என்னதான் செஞ்சாலும் ஒருத்தங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா அது பெரிய குதிரை கும்பாக தான் இருக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது இந்த மாதம் இருக்கிறதுனால தேவையில்லாமல் மற்ற விஷயங்கள் மூக்கம் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கேட்காத பட்சத்தில் நீங்களாக வாலண்டியராக போய் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. மற்றபடி காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சுமூகமான அமைப்புகள் இருக்குது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு ஈடுபாடுகளையும் காட்டி வருவீங்க. காரிய ரீதியான விஷயங்கள் அனுகூல அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நிறைய பேர் இந்த நேர்த்திக்கடன்கள் போன்ற விஷயங்கள்லாம் தீர்ப்பதற்கான வழிகளை பார்ப்பீங்க. தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதில் செயல்பட்டு வருவீங்க. குலதெய்வ விபங்களுக்கான விஷயங்கள், காரியங்களை செய்து கொடுத்து வருவீங்க. இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்களையும் அதில் ஈடுபடக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டு இருக்கு. யோக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு சிறப்பான அமைப்பையே பார்த்து வரலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பிரயாணங்கள் வகையில் அனுகூல அமைப்புகளும் ஆதாயங்களும் இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். அதில் நல்ல விஷயங்களும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே இருக்குது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்புகளை மட்டுமே பார்த்து வருவீங்க. நினைத்த விஷயங்கள் நினைத்தபடியே செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தோடும் சில நேரங்கள் உங்களுக்கே உரித்தான திமிரோடும் கூட செயல்பட்டு வர செய்வீங்க. அதோட எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவசரம் மட்டும் படாதீங்க. ஏன்னா ராசியில் இந்த ராகுகேதுவனுடைய நிலைகள், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியினுடைய நிலைகள், நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு அது கொஞ்சம் கண்ணு குத்துற மாதிரி தான் தெரியும். அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட. நீங்கள் தனித்து செயல்படக்கூடிய விஷயங்களை பெருசாக எந்த பிரச்சனையும் வரப்போ அது உங்களோட முடிஞ்சிடும். அதனால் எந்த விஷயம் கிடையாது. ஆனால் மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படுறதோ அல்லது மற்றவங்களுக்காக செயல்படக்கூடிய நிலைகளோ வரும்பொழுது கொஞ்சம் அனுசரியாக பார்த்து போய்க்க. மற்றவங்களை கேட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க, நீங்களாக செய்யாதீங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் அங்கே பிடிக்காது. நல்லதே கொடுத்தாலும் கூட இது ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் தேவையில்லையா அப்படிங்கிறத பார்த்து மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்களில் ஈடுபட்டுவாங்க. மற்றபடி உங்களுக்கான விஷயங்கள், காரியங்களில் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதன் நன்மைகளையே பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளே இருக்குன்னு சொல்லலாம். வழக்கமான நிலைகள் தான் பெரும்பாலும் பார்த்து வருவீங்க. சமீபகாலமாக கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களையும் மீறியும் சில பொறுப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதம் அந்த மாதிரியான நிலைகள் தான். எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. ராசியில் ராகுகேதுக்களுடைய இம்சை இல்லை அப்படின்னா இன்னும் சிறப்பாகவே எல்லா விஷயங்களும் கையாளலாம். பட் அது இருக்கக்கூடிய நிலைகளில் கொஞ்சம் சஞ்சல நிலைகள் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் குழப்ப நிலைகள், சில விஷயங்களில் டெசிஷன் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கூட அனுசரணையாக இருக்குங்களை வச்சுட்டு எதாக இருந்தாலும் கேட்டு செயல்படுங்க. நன்மைகளே பார்த்து வரலாம். மற்றபடி குடும்ப அமைப்புகள் இந்த மாதம் வழக்கமான நிலைகளையே இருந்து வருது. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கூட ஒரு அனுசரணையான நிலைகளையே பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் எல்லாமே செயல்பட்டு வருது. பெற்றோர்கள் வகையில் ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். தந்தை வகையிலும் சரி, தாய் வகையிலும் சரி, ஒரு ஒத்துழைப்போடு எல்லா விஷயங்களையும் பார்த்து வருவீங்க. கடந்த சில மாதங்களாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம். இந்த மாதம் அதெல்லாம் பெரிய தொல்லைகள் இல்லாமல் ஒரு அனுசரணையான நிலைகளே எல்லா விஷயமும் செயல்பட்டு வருது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். ஆரம்பத்தில் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பட் இருந்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலையை தான் பார்த்து வருவீங்க. உடன்பிறப்பும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வருவாங்க. ஒருவேளை பிரச்சனை கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்களே இல்லாமல்
உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாமல் வம்பிழுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதுவே உங்களுக்கான நன்மையாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஏகப்பட்ட மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கும். பிடித்தும் பிடிக்காமல் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. பட் எல்லாத்திலும் ஒத்து போயிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் எதையும் எடுத்தவங்க ஒருத்தன் செய்யறதுல சொன்னால் ஓகே அப்படின்னு அனுசரித்து போவதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு எதிர்கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் அனுசரணையான நிலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போனாலும் கூட விஷயங்கள், காரியங்களால் நிறைய மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களை கும்பராசிக்காரங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் பெருசாக சங்கடம் அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அனுசரணையான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாதம் மாதம் இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல வகையில் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதம் அதில் ஒரு நல்ல அமைப்புகளையே பார்த்து வருவீங்க. ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு நல்ல சூழ்நிலையை பார்க்க முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் ஒரு சாதகமான நிலைகளையும் இருந்துட்டு குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். சமீப காலத்தில் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும் வந்து அப்படியான ஒரு குழப்ப நிலைகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த மாதம் குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள், நன்மைகள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை நோக்கி போவாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்திருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான நிலைகள் இருக்குது. ராசியில் ராகுக்கேதுக்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் தனிப்பட்ட நிலையில் உங்களை கொஞ்சம் குழப்பி விட்டுட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கும்பராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். ஸோ திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் சிறப்பாகவே இருக்குது. சிலருக்கு இந்த காதல் திருமணங்கள் கை கொடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாகவே செயல்படுவாங்க. கும்பராசி மாணவர்கள் அவசரப்படுறதுன்னு டென்ஷன் ஆகிறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களையும் அறியாமல் கொஞ்சம் ஓவர் ஹைப் ஆகிடுவீங்க சில விஷயங்கள்ல. அதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தில் இருக்கிறது நல்லது. மற்றபடி கல்வி வித்தைகளில் ஒரு சாதகமான அமைப்புகள் இதில் குறிப்பாக இந்த வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்கள் ரொம்பவுமே சிறப்பான அமைப்புகள் இந்த மாதம் செயல்பட்டு வருவாங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நல விஷயங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், சோர்வுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே தேவைப்படத்தான் செய்யுது. ஹெல்த் கான்சியஸ் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு தேவை தான். பட் இந்த மாத அமைப்பு பெரிய அளவில் வீண் அலைச்சல் விரயங்கள் அப்படிங்கிறத இருக்காது. இருந்தாலும் கூட அதனுடைய தேவையின் அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ தேவையில்லாத ஆகாத விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஸோ உடல்நல விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் பர்சனலாக ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு தேவை. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்பு தான். அதில் பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை. சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. குறிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த மாதம் தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமான ஈடுபாடுகளை காட்டி வரீங்க. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவங்களை முழுமையாக வெளிப்படுத்தும் மற்றும் உங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. ஸோ தொழில், வேலை, உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. லாப ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலைகளில் இந்த விஷயங்கள் இருக்குது. தொழில் வேலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான மாற்றமாகவே இந்த மாதம் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான மாற்றங்களை தான் கொண்டுட்டு வருது. கோபத்தையும் அவசரத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.